தொழில்துறை வளர்ச்சிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க. கடைசியாக நான் இப்போ சவுத் கொரியா போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு ஹூண்டாய் ஹூண்டாய்க்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மோத்தி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஹியூசாங்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ரெண்டுமே கிரவுண்ட் பிரேக்கிங் வந்து சூன் இது வந்து நடக்க போகுது. கடைசி ஒரு 30 நாள்லயே நாங்கள் வந்து நிறைய கம்பெனிஸை பார்த்து கிரவுண்ட் பிரேக்கிங்கும் எம்ஓயும் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க சொல்ற அந்த ஆந்திராக்கு பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இங்க வச்சு நான் பேசாம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துல தான் அதை பேசணும். சட்டசபையில யாராவது கேட்பாங்கன்னு நம்புறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்துல ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அதாவது நீங்களே சொல்லுங்க, இப்போ தொழில்துறையில 30 நாள் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 30 நாள் ஆகுது. 30 நாள்ல ஒருத்தவங்க மைண்டை டிசைட் பண்ணி போயிடுவாங்களா? கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பல பல ப்ராசஸஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காத இந்த டிலேனால தான் அங்க போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வித் டேட்டு டைம் லைனு எதுக்காக வெளியே போனாங்கன்ற ஒரு ரிமார்க்கோட என்கிட்ட தயாரா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. ஆனா அதுக்கான தகுந்த மேடையில மட்டும்தான் நான் பேசணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா பாதி இடத்துல பதிவு பண்ணிட்டு பாதி இடத்துல பதிவு பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அதனால சட்டசபையில கேட்க சொல்லுங்க. அதுக்கு ப்ரூஃபோட நான் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்.